தொழிற்சங்க நடவடிக்கையினால் இன்று சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வருகை தந்த நோயாளிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் சிலாபம் பொது வைத்தியசாலையின் அன்றாட செயற்பாடுகள் வழமை போன்று முன்னெடுக்கப்பட்டன. கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் வழமை போன்ற சேவைகள் முன்னெடுக்கப்படுவதனை அவதானிக்க முடிந்தது. குருநாகல் போதனா வைத்தியசாலையின் நிலைமையே இது. தங்களது சங்கத்தில் உள்ள எந்த ஒரு வைத்தியரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் என விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தங்களது சங்க உறுப்பினர்கள் இன்று வழமை போன்று தமது கடமைகளில் ஈடுபடுவார்கள் என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் விசேட வைத்திய நிபுணர் அசோக் குணரத்ன தெரிவித்தார். இதனிடையே அரச வைத்திய அதிகாரிகளின் பிள்ளைகளை பாடசாலைகளில் சேர்ப்பதில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு தலையீடு செய்ய தீர்மானித்துள்ளது. இதற்காக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் பணிப்பாளர் இரங்கா ஜெயவர்தன நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய பிள்ளைகளை பாடசாலைகளில் சேர்ப்பதில் அரச வைத்திய அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை சுகாதார அமைச்சு வெகுசன ஊடக அமைச்சிற்கு அறிவிக்க முடியும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தாதியர் சேவைகளில் நிலவும் வெற்றிடங்களுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என ஒன்றிணைந்த தாதியர் சேவைகள் சங்கத்தினர் நேற்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தனர். தாதியர் சேவையில் தற்போது நிலவும் தாதியர் வெற்றிடத்தினால் ஓய்வூதியம், நாட்டை விட்டு வெளியேறுதல் உள்ளிட்ட நிலைமைகளினால் பல தாதியர்கள் பெரிதும் பாதிப்படைகின்றனர். ஆகவே இவற்றை நிவர்த்திப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு நாங்கள் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவிடமும் பிரதமரிடமும் கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த விடயத்தில் அரசாங்கம் அதீத கரிசனையுடன் விரைவாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.